ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஓடிஜி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஓடிஜி எங்கள் கிளாஸில் வச்சு தான் அன்பாக்சிங் பண்ணோம். அப்போவே ஆன் பண்ணலான்னு சொல்லி ஆன் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்மோக் ஆகி நம்ம கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டோம். ஃபுல்லாகவே ஸ்மோக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சரி ரொம்பவே கஷ்டமாக போச்சு எங்களுக்கு. சரி இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணினோம். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வந்த அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். ரொம்ப ஆர்வத்தோடு இந்த அன்பாக்சிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த அவன் வாங்கினதே என்னோடய பொண்ணுக்காக தான். அவளுக்கு கேக் பேக்கிங்னால் ரொம்பவே இஷ்டம். அதுக்காக தான் இந்த அவனே நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் இன்னும் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. சரி ஓகே அப்படின்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டோம். இது ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வந்தது என் பொண்ணுக்கு தெரியாது. அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி எங்கள் அக்கா வீட்டில் வச்சு தான் நாங்கள் அன்பாக்சிங் பண்ணணும். சூப்பராகவே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம ஆன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணினேன். ஆர்வத்தோடு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது போக 2 ட்ரே கொடுத்துருந்தாங்க. பேக்கிங் ட்ரே ஒன்று, ப்ரௌனி ட்ரே ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதில் ஒரு டூல் இருந்துச்சு. அப்புறம் ஹவு டு யூஸுங்கிற மாதிரி ஒரு கேட்லாக் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ஆன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஆன் பண்ணோம். ஆன் பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ வந்து க்ரில் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணும்போது ரொம்பவே பயந்தோம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஓவனில் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் இதில் ஒன்றும் ஆகலை. சரி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவை பீல் பண்ணி அப்போவும் பயம் சைட்லலாம் நான் கை வச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஏதாவது ஸ்மோக் மறுபடியும் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இல்லை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் என் பொண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பொட்டேட்டோவை வந்து ஆயில் கிரீஸ் பண்ணி சரி வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வச்சு செட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த பொட்டேட்டோ வந்து ஒரு 80% தான் குக் ஆகிருந்துச்சு. இருந்தாலும் ஓகே வெரி ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியும் நல்ல ப்ராடக்ட் கிடச்சிச்சுன்னு சொல்லி அடுத்த டிஷ்ஷோட மெஹபூபா கிச்சனில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.